கோவில் திறந்து அலங்காரம் பண்ணி சாமிக்கு அபிஷேகம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி நைவேத்தியம் எடுத்து வச்சு சுவாமிக்கு பூஜையை ஆரம்பிக்கலான்னு உள்ளே போகிறச்சு நான் பார்க்கும்போது அம்மன் கண்ணு வந்து நேரடியாக என்னை பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு தோன்றுச்சு. அதை பார்க்கும்போது மனுஷனோட கண் எப்படி இருக்குமோ, அதாவது ரெண்டு பக்கம் வெள்ளை, நடுவில் கருவிழி, நம்ம நேரில் பார்த்து ஒரு மனுஷன்கிட்ட பேசுகிற மாதிரி அம்பாலோட கண்ணு எனக்கு தெரிஞ்சுது. எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது, புல்லரிச்சு போச்சு பார்க்கும்போது. கும்பாபிஷேகம்லாம் ஒரு 36 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கோயில் திருப்பலா வந்து இந்த ஊரில் கோயில் இல்லாமல் இருந்தது. கோயில் வேணும்னு இதுக்கு முந்தின வந்து விஸ்வகர்மாவோட முக்கியமான ஆட்கள்லாம் இருந்தாங்க. அதில் வள்ளி ஆசாரி, செல்லை ஆசாரி, நாரண ஆசாரி, செங்கலிங்கம் ஆசாரி இவர்களெல்லாம் இருந்து சில காரணங்கள், அதோட திருவடி முத்துனான ஒரு ஆள் இருந்து இந்த கோயில் போய் வரணும்னு ஆர்வப்பட்டோம். எல்லாருடைய ஆற்றல் மேலேயும் கோயில் 36-40 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் உற்பத்தி ஆச்சு. இந்த உற்பத்தி ஆகிறது காரணமே ஐயப்பன் தான் காரணம். ஐயப்பன் தான் காரணம் கோயில் வருது. ஏன்னா சமுதாயத்தில் எல்லாருக்கும் கோயில் இருக்குது, கோயில் இல்லைன்னு நினச்சிட்டே இருந்தோம். சபரிமலை யாத்திரைக்கு போகும்போது வேறு கோயிலில் வச்சு இருமுடி கட்டினோம். இப்போ அவங்க கோயிலுக்கு கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் நம்மளுக்கு கோயிலிருந்து இருமுடி கட்டணுங்கிறதுல கோயில் வேங்கி ஆரம்பித்தது இருமுடி கட்டி ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் அங்காள பரமேஸ்வரன் ஆரம்பித்து வெளிப்பரப்பலையில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 3 மகா கும்பாபிஷேகம் நடந்தாச்சு. இப்போ பைரவர் பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது. 10 நாள் தசரா பூஜைகள் நடக்கும். எல்லா புதுசும் வேசரப்படுறது ரொம்ப பிரபலியமாக இருக்குது. அம்பாள் கண் திறந்ததுக்கப்புறம் இதோட ரொம்ப பிரபலியமாகி நல்ல முறையில் போய்கிட்டு நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் அவங்க பேட்டி எடுத்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆமாம் தான். அவங்க பேர் சொல்லிக்கங்க ஐயா. ஆமாம், திசைமலை குருவாயூரப்பன் ஜுவல்லர்ஸ் திருவடிமுத்து என்னுடைய பெயர். இந்த அந்த கோயிலுடைய கண் திறப்பு விழா வந்து எப்போ நடந்துச்சுங்க? இப்போ தற்செயலமாக ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி இந்த கோயில் இயற்கையாக கண் திறப்பு நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி இயற்கையாகவே தெரிஞ்சுது. வெள்ளோட்டமாக தெரிஞ்சதுனால இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு கன்ஃபார்ம் நான் பண்ணி பார்த்துக்கிட்டோம். பப்ளிக்காக பேசலை. அதுக்கப்புறம் இயற்கையாக பூசாரி பூஜை பண்ண நேரத்தில் அவருக்காகவே தெரிஞ்சு இந்த கோயில் 3 முறை அந்த அம்மாவுடைய கண் விழி தெரிஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா இப்போ பிரபலியமாகி அதை டிவியில் எடுத்து வெளியிடங்கள்லாம் ஆரம்பித்து நிறைய பார்த்து பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க. இது வந்து அங்காள பரமேஸ்வரி அம்மாள். இது வரைக்கும் 3 கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. 3 கும்பாபிஷேகம் நடந்து விழிப்பறவை நல்லா இருக்குது. 3 கும்பாபிஷேகம்லாம் ஒரு 36 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கோயில் திருப்பலா வந்து இந்த ஊரில் கோயில் இல்லாமல் இருந்தது. கோயில் வேணும்னு இதுக்கு முந்தின வந்து விஸ்வகர்மாவோட முக்கியமான ஆட்கள்லாம் இருந்தாங்க. அதில் வள்ளி ஆசாரி, செல்லை ஆசாரி, நாரண ஆசாரி, செங்கலிங்கம் ஆசாரி இவர்களெல்லாம் இருந்து சில காரணங்கள், அதோட திருவடி முத்துனான ஒரு ஆள் இருந்து இந்த கோயில் போய் வரணும்னு ஆர்வப்பட்டோம். எல்லாருடைய ஆற்றல் மேலேயும் கோயில் 36-40 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் உற்பத்தி ஆச்சு. இந்த உற்பத்தி ஆகிறது காரணமே ஐயப்பன் தான் காரணம். ஐயப்பன் தான் காரணம் கோயில் வருது. ஏன்னா சமுதாயத்தில் எல்லாருக்கும் கோயில் இருக்குது, கோயில் இல்லைன்னு நினச்சிட்டே இருந்தோம். சபரிமலை யாத்திரைக்கு போகும்போது வேறு கோயிலில் வச்சு இருமுடி கட்டினோம். இப்போ அவங்க கோயிலுக்கு கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் நம்மளுக்கு கோயிலிருந்து இருமுடி கட்டணுங்கிறதுல கோயில் வேங்கி ஆரம்பித்தது இருமுடி கட்டி ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் அங்காள பரமேஸ்வரன் ஆரம்பித்து வெளிப்பரப்பலையில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 3 மகா கும்பாபிஷேகம் நடந்தாச்சு. இப்போ பைரவர் பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது. 10 நாள் தசரா பூஜைகள் நடக்கும். எல்லா புதுசும் வேசரப்படுறது ரொம்ப பிரபலியமாக இருக்குது. அம்பாள் கண் திறந்ததுக்கப்புறம் இதோட ரொம்ப பிரபலியமாகி நல்ல முறையில் போய்கிட்டு நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது.
அதில் பேட்டி எடுத்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆ சார். ஆமாம்.